எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்களின் கருத்துக்கு உரிய பதிலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். சொல்லப்போனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்துகின்ற ஒருவராகத்தான் பலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறியிருக்கிறார், லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்த நேரத்தில் நான் கல்லடி கடற்கரையில் நின்றதாகவும் ஆட்டோவிலே தப்பிச் சென்றதாகவும் எங்களுடைய கல்லூரிகளிலே இந்த பெண்கள் பிரச்சனை இடம் வருவதாகவும் கூறியிருக்கின்றார். இவருக்கு மானம், சூடு, சொரணை, முதுகெலும்பு இருந்தா ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா? நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை, அங்கு தப்பியோடவும் இல்லை. இருந்தும் ஒரு பொது வழியிலே ஒரு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விட்டு இதை இவர் நிரூபிப்பார் என்றால் நான் 24 மணித்தியாலத்தில் அரசியல் ஒதுங்குவேன். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கலன்றதை ஒத்துக்கொள்றேன், பகிரங்கமா தான் பேசுறேன். அப்படி இவர் நிரூபிக்காவிட்டால், ரோஷமுள்ள மானமுள்ள ஒருவராக இருந்தால் இவர் 24 மணித்தியாலத்திலிருந்து அரசியல்ல ஒதுங்க முடியுமா? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கலன்றதை ஒத்துக்கொள்ள முடியுமா? பகிரங்கமா கேட்கலாம் சாணக்கியன். தமிழ் மக்கள் வாக்களை பெற்றுக்கொள்ளும்ன்றதுக்காக நீங்க நடிச்சு திற நாடகங்கள், மக்கள் மத்தியில் சொல்ற பொய்ய வேணும்னா உங்களோட சில மாட்டு கூட்டம் வேணும்னா கேட்கலாம். காவையில் நாணயம் சிலவள மது அருந்தி விட்டு கால் எழும்பி இந்த போலி முக புத்தகங்கள்ல எழுதுறத பார்த்துட்டு வந்து ஊடகங்கள்ல காய்க்கிறது. இவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இப்படி பொறுப்புவா இந்த ஆசிரியர்கள் படிப்பிக்கின்ற, மாணவர்கள் படிப்பிக்கின்ற கல்லூரிகளை பற்றி இவர் தவறாக மாணவர்களை பற்றி பேசுறது. இப்போ முக புத்தகத்தில் வாரெல்லாம் உண்மைண்டு நாங்கள் டெய்லி பொது வழியிலையும் ஊடகங்களுக்கு முன்னாலையும் பேசிக் கொண்டிருக்கலாமா? இது ஒரு பொறுப்புவா இந்த ஒரு பார்லமென்ற உறுப்பினரா, மக்கள் பிரதிநிதியா?